உள்ளத்தோடு அம்மன் கிரானைட்டினுடைய நிறுவன தலைவராக அடக்கம் அமருள் வைக்கும் அடங்காமை ஆறிருள் வைத்துவிடும் என்கிற வள்ளுவனினுடைய வாக்கிற்கிணங்க எந்த உயர்ந்த நிலைக்கு போனாலும் அந்த அடக்கம் மாறாமல் குறைந்த அளவிலே நிறைய பேச அவருக்கு முடியும் என்றாலும் கூட எனக்கு வழிவிட்டு அங்கே அமர்ந்திருக்கின்ற கௌரவ விருந்தினர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு ராமசாமி அவர்களே, செல்போன் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டது. மாணவர்கள் மாணவிகளினுடைய பண்பாட்டை புரட்டி போட்டுவிட்டது. இரவு 9 மணிக்கு மேல் போர்வைக்குள்ளே எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்வதற்கு காரணமாக செல்போன் இருக்கிறது. யார் சொல்றாங்க? கண்டுபிடிச்சவன் சொல்றான். யோசித்து பாருங்க. இதை ஏன் அவன் அப்படி சொன்னான்னு சொல்றேன் கேளுங்க. ஒரு 10,000 பேரிட்ட ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார். டெல்லி, பாம்பே, சென்னை, கல்கட்டா. பள்ளிக்கூட மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அல்ல. கணக்கெடுப்பினுடைய முடிவு பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் அதிர்ச்சி அடைய வைத்ததோடு அல்ல, மாணவர்களையும் மாணவிகளையும் அதிர்ச்சி அடைய வைத்தது. என்ன தெரியுமா? கணக்கெடுப்பினுடைய முடிவு 71% மாணவர்களும் 37% மாணவிகளும், அவங்களாம் யாரு? நம்மளை போன்றவர்களுடைய பிள்ளைகள் தானே. விரும்பியோ விரும்பாமலோ தேடியோ தேடாமலோ செல்போனிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்களை பார்க்கிறார்கள். அதை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். யாரு? ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள். 16 வயது 17 வயது நிரம்பிய 27 மாணவர்கள் பாய்ஸ் லாக்கர் ரூம் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறாங்க. கிராமப்புறத்தில் இருக்கின்ற மாணவர்களுடைய பெற்றோர்களே தயவு செய்து இதை உள்வாங்கி 27 பேர் சேர்ந்து பாய்ஸ் லாக்கர் ரூம்னு ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னு பெற்றோர்களுக்கு தெரியாது. அதுதான் அவங்களுடைய பெரிய பலமே. அதுல என்னெல்லாம் செய்யலாம்னு அவனுக்கு தெரியும். அப்போ எல்லா பெண்களினுடைய அசிங்கங்களும் அதுல அரங்கேறிக் கொண்டே இருக்கிறது. ஒரு ஸ்கிரீன்ஷாட், இன்ஸ்டாகிராம் ஸ்கிரீன்ஷாட் லீக் ஆயிடுச்சு. காவல்துறை விழித்துக் கொண்டது. நான் சொல்றது கதை இல்லைங்க, நிஜம். டெல்லி காவல்துறை விழித்துக் கொண்டது. அந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்தா பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்தை போல பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்தேற இருக்கின்றன என்பதை தெரிந்து கொண்ட காவல்துறை இரவோடு இரவாக 27 பேரை காவல் நிலையத்திற்கு அள்ளி கொண்டு போய்விட்டார். காலையில் 54 பெற்றோர்கள் கண்ணீரும் கம்பலையுமாக, என் பொண்ணு போட்டோ வந்துடக்கூடாது, என் பையன் பேர் வந்துடக்கூடாது, பாஸ்போர்ட் கிடைக்காது, விசா கிடைக்காது, வேலை கிடைக்காது, தயவு செய்து காப்பாத்துங்க, மானம் போயிடும், கல்யாணம் ஆகும். எப்போ? கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். நிறைய போலீஸ் ஆபீசர் சேர்ந்து பேசி அத்தனை இளைஞர்களுடைய வாழ்க்கை வீணாயிடக்கூடாதுன்னு பேப்பர்ல வராம தடுத்து எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சு எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சு. இதற்காகவா பிள்ளைகளுக்காக இந்த பாடுபடுகிறோம்? பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் செல்போனிலே என்பதை பார்ப்பது பெற்றோர்களுடைய கடமை அல்லவா? சிந்திங்க. கேட்டோன்னே என் பிள்ளை போன் வாங்கி கொடுக்கலன்னாக்க தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்றீங்களே, அதை விட மோசமான வேலை இல்லையா அது? என்ன செய்யணும்னு சொல்றேன் கேளுங்க. இதெல்லாம் நடக்குதுன்னு மட்டும் சொல்ல நான் வரல. நீங்க எப்படி அதுல இருந்து தப்பிக்கலாங்கிறதையும் சொல்றேன். ஒரு செல்போன்ல உங்க அம்மாட்ட பேசணும், அல்லது கணவன் மனைவியிட்ட பேசணும், அல்லது பிள்ளை அம்மாட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்க. உடனே செல்போன் எடுக்காதீங்க. பெரியவர்களா இருக்கிறது சிறியவர்கள் உடனே எடுக்காதீங்க. ஸ்டாப், திங்க். யாருகிட்ட பேசணும் அப்படிங்கறத ஒரு நிமிஷம் முடிவு பண்ணிட்டு போன் எடுத்து அதை போட்டு அதை முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா ஸ்டாப், திங்க் அண்ட் தென் டச். இல்லாம சும்மா சைடு மேனிக்கு போன் எடுத்துட்டீங்கன்னா அதுல வர்ற நோட்டிபிகேஷனை பார்ப்பீங்க, வாட்ஸ்அப் குரூப்புக்கு போவீங்க, யூடியூப் போவீங்க, ஃபேஸ்புக் போவீங்க, இன்ஸ்டாகிராம் போவீங்க. OTTல நிற்கும். 3 மணி நேரம் ஆயிருக்கும். அம்மாட்ட பேசுறதை தவிர எல்லா வேலையும் நடந்திருக்கும். புருஷன்ட்ட பேசுறதை தவிர எல்லா வேலையும் நடந்திருக்கும். கணவன் மனைவியிட்ட பேசுறதை தவிர எல்லா வேலையும் நடந்திருக்கும். அதை மறந்துட்டு. ஏன் தெரியுமா? இந்த செல்போன்கள் அப்படித்தான் வடிவமைக்கப்படுகின்றன. அப்படித்தான் அது வடிவமைக்கப்படுறதுங்கிறதே நமக்கு தெரியாது. பிரச்சனையே அங்கதான். அப்போ
ஒரு செல்போன்ல பேசுறதுக்கு இவ்வளவு யோசிக்க வேண்டியது இருக்கு என்பது பிள்ளைகளுக்கு எப்படி தெரியும்? பெற்றோர்கள் சொல்லித் தரவில்லை என்றால் சரி. நேரிலே பேசுவதற்கு சங்கோஜப்படுகின்ற எதையும் செல்போனிலே பகிர்ந்து கொள்ளாதீர்கள். நேர பேசும்போது ஒண்ணு கூச்சமா இருக்கும் அப்படின்னா அதை செல்போன்ல செய்யாத. ஏன்? நத்திங் இஸ் சீக்ரெட் இன் த டிஜிட்டல். ஒரு போட்டோவையோ ஒரு மெசேஜையோ செல்போன்ல ஒருத்தருக்கு அனுப்பிச்சிட்டு டெலிட் ஃபார் ஆல் நீங்க அழைச்சிட்டீங்கன்னா அது அதுல இருந்து போயிடுச்சுன்னு நினைச்சீங்கன்னா, பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா உலகம் இருண்டு போச்சுன்னு நினைச்சா எவ்வளவு முட்டாள்தனமோ அதை விட முட்டாள்தனம். எதை நீங்கள் செல்போனிலே பகிர்ந்தாலும் என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகள் ஒரே ஒரு பர்மிஷனை வாங்கிட்டு அத்தனையும் எடுத்துறோம். மாட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆப்டவுனுக்கு அஷ்டமத்துல சனி. 8000 கோடி ரூபாய்க்கு அதிபதி அமேசான் நிறுவனத்தினுடைய ஓனர் பேரு ஜெஃப் பெசோஸ். அவனுடைய வாட்ஸ்அப் உரையாடல் திருட்டு போயிடுச்சுங்க. வாட்ஸ்அப்ல பேசுறது உங்களுக்கு தெரியுமா? அயத்துல்லா கோமேனில இருந்து 40 பெரிய லீடர்ஸ் எல்லாரையும் 100 அடிக்கு கீழே இருக்கிறவங்கள ஒரே குண்டுல காலி பண்ணான். எப்படி இதெல்லாம் சாத்தியம்? அப்படி வளர்ந்து விட்டது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்திருக்கணும், நம்ம பிள்ளைகள் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். கடலுக்கு பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு போனால் கூட அலை வரும்போது வளர்ந்த பிள்ளைகளை கையை பிடித்துக் கொள்கிறோம் அல்லவா? போனை வாங்கி கொடுத்தா அதுல என்ன பண்றான்னு பார்க்கணும் அல்லவா? இந்த இடத்துல இன்னொன்னையும் சொல்றேன், செல்போன் இல்லாம கம்ப்யூட்டர் இல்லாம இன்னமும் வாழ முடியாதுங்கிறது உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கு. ஏன் அப்படி சொல்றாங்க? இப்போ வாய்ப்பாடு படிச்சவன்லாம் கணக்குல பெரிய புலி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கால்குலேட்டர் வந்ததுக்கு அப்புறம் வாய்ப்பாட்டை பத்தி எவனாவது கவலைப்பட்டானா? ஒரு செகண்ட்ல அது தெரிஞ்சது. அத மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு உங்களுக்கு பிள்ளைகளுக்காகவும் உங்களுக்காகவும் இதை பதிவு செய்யற நிறைய இளைஞர்கள் உட்கார்ந்திருக்கீங்க, படித்த இளைஞர்கள். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்துருச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா உங்களுக்கு தெரியும், நீங்க பேசுறது மாதிரி உங்களை மாதிரி அப்படியே செஞ்சு போட முடியும். ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்னா இந்த கிளாஸ் தண்ணி எடு அப்படின்னா அது எடுக்கும். ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா இந்த கிளாஸை கீழே போட்டு தண்ணி கிளாஸ்னா போட மாட்டான், போட்டா உடையும்னு சொல்லுவோம். நம்ப முடியுதா உங்களால? குவாண்டம் கம்ப்யூட்டர்னா இன்னும் பல லட்சம் வருடத்திற்கு பின்னால் என்ன நடக்கும் என்பதை இப்போதே செய்ய முடியும். இப்ப வரும்போது உங்க ஊத்தங்கரைக்கு வரும்போது மைக்ரோசாப்ட்ல இருந்து ஒரு மேனேஜர் பேசினாங்க, லேடி. அவங்க அங்க உள்ள ஸ்டாஃப்ஸ்க்கு பேச வரும்போது அவங்ககிட்ட என்னமா விசேஷம்னு கேட்டாங்க. அவங்க சொல்றாங்க, A1 ஏஜிங் கோடுன்னு ஒன்று வந்துருச்சு சார், அஜெண்டிக் ஏஐன்னு அதுக்கு பேரு. நாங்க 100 பேர் சேர்ந்து ஒரு மாசம் கஷ்டப்பட்டு செஞ்ச ப்ரோக்ராம 10 நிமிஷத்துல எங்களை விட நல்லா பண்ணிடுச்சு சார். இதுல இருந்து நீங்க என்னமா சொல்ல வர்றீங்க? இல்ல எங்களுக்கு எல்லாம் வேலை போகுதுன்னு அவன் சொல்றான் சார். அப்போ உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கும் போது இன்றைக்கு நீங்க என்ன படிக்க வைக்கிறீங்களோ, எது முக்கியம்னு நினைச்சு படிக்க வைக்கிறீங்களோ, உங்க பிள்ளைகள் வெளியிலே வரும்போது உலகம் அவ்வளவு வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்ப என்ன செய்யணும்? படிச்சா வேலைன்னு முதல்ல இருந்துச்சு, அதுக்கப்புறம் தேவையானதை படிச்சா வேலைன்னு இருந்துச்சு. இப்போ தேவையானதை படிக்கணும், அதோட மல்டி டிசிப்ளினரி ஸ்கில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சாலும், இசி படிச்சாலும், EEE படிச்சாலும், சிவில் படிச்சாலும், டாக்டருக்கு படிச்சாலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுல எப்படி உபயோகிக்கிறது என்ற டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உன்னால வாழ முடியும்.